ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌரியமாக இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூனுக்கு தனியா பொடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1 or 2 பூண்டு பல் வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம், வேண்டாட்டாலும் வேண்டாம். நான் ஆனால் போட்டுருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காவை அலம்பி தொடச்சி இதுமாரி நெருக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு தக்காளியை பொடியாக நெருக்கி வச்சுட்டுருக்கேன். 1 கப்புக்கு வெங்காயம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சுக்கிட்டு அதில் இந்த வெண்டைக்காவை போட்டு வதக்கி எடுத்துட்டுருந்தோம். லைட்டாக துளி உப்பை போட்டு இந்தமாரி இதை கொஞ்சம் வதங்கின்ற உடனே எடுத்து வச்சுட்டுருந்தோம். 4 ஸ்பூன் எண்ணெயை வச்சு அதில் 1/4 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்த உடனே 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தை போட்டுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்ட உடனே தக்காளியை போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக முன்னாடியே 2 உப்பு வேறு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து போட்டுருங்க. இது வதங்கிட்ட உடனே இந்த மசாலாவெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கி கொடுத்தோம். நம்ம இப்போ வச்சுருக்க மசாலாவெல்லாம் போட்டு வதக்கிப்போம். நாம் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இது இன்னும் கொஞ்சம் வேகிற வரலாம் வதக்கிங்கோ. வெண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா வதங்கி விட்டோம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டா வேண்டாம். இது சப்பாத்தியோட, சாதத்தோட, பரோட்டாவோட, பாக்ரியோடலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்காதவா பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.